அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த குரூப் டி உடைய மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கொஸ்டின் ஒரே இதை கொடுக்கல, அதில் டாபிக் வைஸாக பிரிச்சிருப்பேன். இன்னைக்கு எந்த இதை பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதோடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க, அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 டைம் பீரியட், அதோடைய கிரனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சோழர் காலம், சங்க காலம், பல்லவர் காலம். இதில் எப்பவுமே முதல்ல வரக்கூடியது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இரண்டாவதாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம். அப்போனா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. 26வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க சரியான விடை. 27ங்க, வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். திலகருடைய தீவிரமான சிஷியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா பாரதியார். சூரத் மாநாட்டுக்கு போவாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இரண்டுமே சரியானதான், சரியான விளக்கமும் கூட. 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா ரீஜனுங்க. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 28க்கு ஆப்ஷன் டி. 30வதுக்குங்க, நீதி கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 1949. அதே திராவிட கழகம் 1944. சுயமரியாதை இயக்கம் 1925. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 30க்கு ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 77வது கொஸ்டினுங்க, இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சரிங்களா என்னக்குறாங்க தவறான இணைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா 25 வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. மெட்ராஸ் மாநில உதவிபெறும் தொழிற்சாலை சட்டம் 23ஆன்னு கேட்டால் கரெக்டான ஆன்சர் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29ஆன்னு கேட்டால் கரெக்டு தான். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்தது 1925, அப்படின்னா அது தப்பு. அப்படின்னா 1 மற்றும் 3வது 4 சரிங்களா, 1வது 4வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தவறாக இணைக்கப்பட்டுள்ளதா? சரியானவே இல்லை. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. 77வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டிங்க. 31வது கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் பல டைம் கேட்ட கொஸ்டினா சவுந்தரபாண்டியன் தலைமையில் எங்கே நடக்குது? செங்கல்பட்டு. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏங்க. 32வது கொஸ்டினுங்க, சென்னை மாகாணத்தின் ஆளுநர் இருக்கக்கூடிய எட்வர்ட் கிளைவ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தவறானது கேட்குறாங்க. அப்போனா முதல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தவறானதா? ஆற்காடு நவாப்பின் அரசை பறித்து கொண்டாருன்னு கேட்டால் இல்லை, அங்கிருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறக்கூடிய பொறுப்பை மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க, கிடையாது. சரியா, ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. 32க்கு ஆப்ஷன் ஏங்க. அடுத்த கொஸ்டினுங்க, பங்கிப் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம் சரியானது தான். மிண்டோ பிரபு சென்னை தவறாக கொடுத்துருக்குறாங்க. சுதேசி வஉசி தான் வருவார். கண்டிப்பாக 1 மற்றும் 3வது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 33வது கொஸ்டினுக்குங்க. 34 அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 1835, மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1837, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1840, பச்சையப்பா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1842. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 34க்கு ஆப்ஷன் ஏங்க. 35ங்க, முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கு இந்திய கம்பெனியால் ராம் நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் ரகுநாத சேதுபதி. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. சில ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு கூட இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்த வரையிலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக எடுத்திருக்கிறோம். கர்நாடக நவாப் அன்வருத்தின் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1746 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையை அனுப்புனாரான்னு கேட்டால் ஆமாம். மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாப்பிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் தான், அந்த டைமில் ஏற்பட்டது தான். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 36க்கு. 82ங்க, உப்பு சத்தியாகிரகத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை நோக்கி சென்ற போது யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஏஜே ராஜன். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 79ங்க, சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க சரிங்களா. 4 ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட நகரம், தானிய கிடங்கு மற்றும் உறைகிணறுகள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏ வந்து பார்த்தா கரெக்டு தான். சேரர்கள் காவிரி டெல்டா பகுதி ஆட்சி செய்தால் அவர்களின் தலைநகர் உறையூர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காவிரி அப்படின்னு கேட்டால் யாருங்க? சோழர்கள்.
சோழர்களின் சின்னம் புலி. அவர்களின் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். கரெக்ட் தான். சரியா? அப்படின்னா ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? சி தான் சரியான விடை. 81ங்க. எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நீதி கட்சியின் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றது. கண்டிப்பாக இல்லை. அதில் வந்து பார்த்தா தமிழும் இருக்குது, தெலுங்கும் இருக்குது. அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட்டே தவறாக இருக்குது. இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டங்கள் பொதுமக்களை கவருவதற்காக தமிழில் நடந்தன. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது சரியானது தான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 27ன்னு கேட்குறாங்க. இயர் மாறி இருக்குது. அப்புறம் ஆப்ஷன் பி 2 மட்டுமே சரியானது. ஆப்ஷன் பி சரியான விடைங்க. எதுக்கு? 81க்கு. 83ங்க. சென்னை மகாஜன சபை எப்போ? 1884 மே 16. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 85வது கொஸ்டினுங்க. பேசின் உடன்படிக்கை அக்ரிமெண்ட் 1802ங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. மூன்றுமே சரியானது தான். சரியா? நீங்கள் குழம்பிக்க வேணாம். பேஸ்வா 2ஆம் பாஜிராவ் பிரிட்டிஷ்க்கு சைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ட வச்சிருப்பாரு. அடமானமாக உள்ள வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ்வா சூரத் நகரை கம்பெனியிடம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே இருக்காது, ஆனால் ஒத்துக்கிட்டார். சரிங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதில் குழம்பவே வேணாம். 1 2 மட்டும் தான் ரைட்டுன்னு பார்க்காதீங்க. 3வது அவர் சூரத்தை கொடுக்க கம்பெனிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவார். சரிங்களா? அப்படின்னா டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை 85க்கு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.